எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வீடியோஸை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு எப்போதும் கலர் கலராட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளேட்லயும் கலர் கலராட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பிளேட்ல மட்டும் கிடையாது, வீட்லயும் குட்டி குட்டியாட்டு கலர் கலராட்டு நெறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருப்பேன். அது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். குட் வைப்ஸ் ஆட்டு இருந்த மாரி கூட இருக்கும். நம்ம இப்போ பர்பிள் கலர் கேபேஜ் இருக்குல்ல, இத வச்சு ஒரு பொரியல் பண்ண போறோம். இது கூட கிரீன் பீஸ், ஸ்வீட் கார்னும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாட்டு இருக்கும்ல. கேபேஜை நல்லா சின்ன சின்னதாட்டு வெட்டிக்கலாம். இனி ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு, கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு அதில் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னே பச்சை மிளகாய், இது பழுத்த மிளகாய் அதுவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாட்டு இருக்குன்னு போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு, வெட்டி வச்சுருக்கக்கூடிய கேபேஜையும் போட்டு இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சமாக அதுவும் போட்டுட்டு, ஸ்வீட் கார்ன், கிரீன் பீஸ் இருக்குல்ல, அதையும் இதில் போட்டு நல்லா இதை வந்து கிளறி விடலாம். இது கிரீன் பீஸ் அந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, இது வந்து ஃப்ரோசன். உங்களுக்கு ஃப்ரோசன் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் இருந்தால் ஃப்ரெஷ் போடலாம். இல்லைனா ஊற வச்சு அதை வேக வச்சு கூட போட்டுக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். எடையடைய இதை பார்த்து இதை கிளறி விடணும். லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இது வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இந்த ஸ்வீட் கார்ன், க்ரீன் பீஸ் எல்லாம் டக்குன்னு வெந்துடும். இந்த கேபேஜ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வேகலை அப்படின்னா திரும்பவும் மூடி வச்சு அப்படி வேக வைக்கலாம். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய தேங்காயும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை கிளறி விடணும். அப்போ தான் அங்கங்கே வெள்ளை கலரும் அந்த தேங்காய் பார்க்குறதுக்கு அழகாட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த பொரியல் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. ஸ்வீட் கார்ன் கிடைக்கல அப்படின்னா சிறுபருப்பு இருக்குல்ல, அந்த பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, பாயாசத்துலலாம் போடுவோம்ல, அந்த பாசி பருப்பை 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கூட இதில் போட்டுக்கலாம். அதை பருப்பை வேக வச்சு போடணும்னு வேண்டாம். இதில் போட்டாலே அங்கங்கேயே மஞ்சள் கலராட்டு இருக்கும். கடிக்கும் போதும் கொஞ்சம் கறக்குன்னு இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்வீட் கார்னுக்கு பிறாட்டு அதை கூட போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பர்பிள் கேபேஜ் வந்து பச்சையாகவே சாலட்டுக்கே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ஸ்வீட் கார்ன், க்ரீன் பீஸ் எல்லாம் இருக்கிறனால இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செய்து பாருங்கள். நான் இது கூடவே இன்னொரு வீடியோவும் அப்படியே இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த செரி டொமேட்டோ இருக்குல்ல, நம்ம ஊரில் கிடைக்குமான்னு தெரியலை. நான் ஊரில் இருக்கக்கூடிய நேரங்களில் நான் பார்த்ததே கிடையாது. இங்கே நிறைய செரி டொமேட்டோ இந்த மாதிரி கிடைக்கும். இதில் மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர், பிளாக் கலர் கூட உண்டு. பர்பிள் கலரில் கூட நான் பார்த்துருக்கேன்னா. ஆனால் இந்த 3 தான் எப்போதும் இருக்கும். அந்த பிளாக் கலர் இதெல்லாம் சில டைம் தான் இருக்கும். நான் இதையும் வாங்கிட்டு வந்ததை அப்படியே நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக இதையும் வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.